தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே முதலிப்பட்டி நெடுஞ்சாலையில் மாங்காய் ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தரப்பில் கிடைத்த தகவலின்படி பாலக்கோடு அருகே பிக்கநல்லி கிராமத்தைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் காரிமங்கலத்திலிருந்து மாங்காய் ஏற்றிக்கொண்டு பிக்கப் வாகனத்தில் பாலக்கோடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது முதலிப்பட்டி நெடுஞ்சாலையில் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் தாறுமாறாக சென்று கவிழ்ந்ததுடன் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 மீது மோதியது. இந்த கோர விபத்தில் சொன்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் வயது 45 மற்றும் ராஜா வயது 56 ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். விபத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் விபத்து நிகழ்ந்த காட்சிகள் அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் விபத்துக்குள்ளான பிக்கப் வாகனத்தின் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணம் மற்றும் ஓட்டுநரின் நிலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சாலைகளில் அதிக வேகம், கவனக்குறைவு மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் போன்றவை உயிரிழப்புகளுக்கும் கடுமையான காயங்களுக்கும் காரணமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகள் மற்றும் உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் தகடூர்குரல்.com.